ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அதிமுக தரப்பு கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? பாஜக ஒரு கூட்டணிக்காக இதில் அதிர்ச்சி படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. குறைந்தபட்ச அரசியல் ஒரு தெளிவு கூட இல்லாதவர் தான் அமித்ஷா. அவர் சாணக்கியவே கிடையாது. இப்போ தோத்த பிறகு அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டாரு? ஏன் லண்டன் ஓடி போனாரு? இன்னைக்கு ஒரு வாய் வரமாட்டேங்குதே. அதிமுக பத்தி பெருசா விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறாரு. வாயே வரமாட்டேங்குதே. ஏதோ எடப்பாடி வேலுமணியுடைய திருமணத்தை புறக்கணித்து விட்டார், அவர் கலந்துக்கல, ஏதோ கோபமா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அதாவது இப்படி இட்டு கட்டி பேசுவதால் என்ன பலன் இருக்கு? ஒரு நிகழ்ச்சிக்கு போகலன்னு வேலுமணி மீது எடப்பாடி கோபமா இருக்கிறார். அதிருப்தி கோபம் எதுவுமே இல்லைங்கிறீங்களா சார்? சத்தியமா ஒரு பொட்டு கூட கிடையாது. கல்யாணத்தை கூப்பிட்டார்ல எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை போய் தேடி பத்திரிகை கொடுத்து வரவேற்றார்ல, அதே எஸ்பி வேலுமணி அமித்ஷா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போது கூட நீங்க ஒண்ணும் இல்லை, நாங்க எடப்பாடியை கன்வின்ஸ் பண்றோம், தயவுசெய்து அண்ணாமலை மாத்துங்க, இதான் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மாற்றப்படவில்லை என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதி நாம் எடுத்துக்கலாமா? பாஜக விடாது, எப்படியாவது அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. இரண்டாவது, விஜயை மிரட்டி தனியா ஒரு அணி அமைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவில் இப்போ கூட்டணி ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகமாக பலனடையக்கூடிய ஒரே தலைவர், ஒரே கட்சி திருமாவட்டம். இந்த முறை கூடுதலாக சீட்டு வாங்கக்கூடிய ஒரே தகுதி கட்சிக்கு. ஆமா, எப்படியாவது மிரட்டி உருட்டிவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆஃபர் அதிகம். கண்டிப்பாக இந்த முறை அதிக சீட்டு பெறுகிற கட்சி விசிக என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகிறதா? ஏன்னா கடந்த காலங்களில் கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம்ங்கிறத தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்தார். தற்போது கூட்டணியை பற்றி பேசும்போது பாஜகவது கிஜாக்காவதுன்னு ஒரு கலோக்கியலாக பேசிட்டு, இதெல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். இதற்கு முன்னாடி கோவையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் வீட்டு திருமணம். அங்கே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை வந்த உடனே எல்லாரும் எழுந்திரிச்சுக்கிட்டு அவங்க முகத்தை ஒரு பெரிய சந்தோஷம், கையெல்லாம் கொடுக்குறாங்க. செங்கோட்டையன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கூட்டி கழித்து பார்க்கும்போது அதிமுக தரப்பு கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னு நாம் எடுத்துக்கலாமா சார் பாஜகவோட கூட்டணிக்காக? இதில் அதிர்ச்சி படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. 2021 இதே அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது. இரண்டாவது, ஏன் அந்த மாதிரி ஒட்டுமிறை உருவம் இல்லை, நாங்கள் பாஜகவுடன் சேர மாட்டேன்னு சொன்னார். அண்ணாமலை என்ற ஒரு மாநில தலைவர் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல், நான் பொதுவானவன், 2 திராவிட கட்சிகள் பற்றி தான் பேசுவேன், இப்படிலாம் பேசும்போது இயற்கையாக ஒரு கூட்டணியில் எப்படி நீங்கள் என்ன பேசணுமோ அது பேசாமல் நீங்கள் செயற்கையாக பேசுகிறீங்கல்ல. நீங்கள் அது அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஜக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா சொல்ல முடியுமா? அவரால் சொல்கிறார்ல, ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல் பற்றி பேசினாரு, பாஜக ஊழல் பற்றி பேசுவாரா? வாய்ப்பு இருக்கா அவருக்கு பேசுறதுக்கு? பேச முடியாது. வாய் இருக்கா? ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் அண்ணாமலை எக்ஸஸா போனதால கட்சி தொடங்கி அந்த அண்ணா என்ற பெயரிலே கட்சி அமைந்திருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றி அண்ணா பற்றி தப்பாக பேசுகிறார். நடக்காத சம்பவத்தை இட்டு கட்டி பேசுகிறார். மதுரையில் அப்படிப்பட்ட சம்பவமே நடக்கலன்னு உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி நேரில் பார்த்த மாதிரி பேசி அசிங்கப்பட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு இதை கூட எதிர்க்க முடியல, அப்படி எதிர்த்தார். அதன் பிரச்சனை ஒரு அதிமுகவில் ஒரு வெளிப்படையான ஒரு டிமாண்ட் வைக்கப்படும், அண்ணாமலை மாற்றி விடுங்கள். சொன்ன பிறகும் பாஜக செய்யலை, டெல்லி செய்யலை. ஆமாம், உண்மையிலே பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர், பாஜகவின் சாணக்கியர், மோடியுடைய வலதுகரம் இடதுகரம், தெற்கு வடக்கு எல்லா பக்கமும் சமாளித்து கட்சி நடத்துவர், இப்படியெல்லாம் பாராட்டப்படுகிற அமித்ஷா அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அமித்ஷா கிட்ட போய் முறையிடுறாங்க. இங்கிருந்து
அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சென்னையிலேருந்து விமானம் பிடித்து டெல்லிக்கு போனால் தெரிந்துருன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பை ரோடு பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு, சார் உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. அண்ணாமலை மீது புகார் தெரிவிப்பதற்கு இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 2 பக்கம் பேசுகிறார். நீங்கள் உங்களை பற்றி புகார் பண்ணுறேன்னா உங்கள் ஓனர் வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு சொல்லுங்கள் தாமரை பற்றி என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குமா? பேச முடியாது. அவள் புகார் பண்ணுறோம் எப்படி பேசுவான்? இந்த குறைந்தபட்ச அரசியல் ஒரு தெளிவு கூட இல்லாதவர் தான் அமித்ஷா. அவர் சாணக்கியரே கிடையாது. அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்துருக்கணும். இன்றைக்கி இப்போ தோத்த பிறகு அதிமுக பற்றி ஏன் பேச மாட்டாரு? ஏன் லண்டன் ஓடி போனார்? இன்றைக்கி ஒரு வாய் வரமாட்டேங்குதே. அதிமுக பற்றி பெருசாக விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறாரு. வாயே வரமாட்டேங்குதே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன பேட்டி, மைக்கு நீட்டினா என்ன பேட்டி, அப்படியே கப்சிப்புன்னு இருக்கிறீங்களே, ஏன் வாய் திறக்கல? இதுதான் அதிமுகவுக்கு கோபம் என்பது தெரிந்து கொண்ட பிறகு அவர் வந்து தோத்த பிறகு இப்போ நீ போ ஊருக்கு போ 3 மாதம் கழிச்சு வா ஆரம் போட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சூழ்நிலை மாறுகிறது. அதிமுகவுக்கு 2 ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் சார் இருக்கு? ஒன்று விஜய், இன்னொன்று பாஜக. இது 2 தான் வந்து இப்போ வரணும். விஜய் தான் முடியாதுன்றாரே சார். அதாவது ஆதவர்ஜுனா பேசுறாரு, ஒரு 45 சீட்டு 55 சீட்டு வாங்கிட்டு நாங்கள் கூட்டணிக்கு போறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, விஜய் முதல்வர் ஆகணும் அதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா விஜய் ஆப்ஷன் க்ளோஸ் தானே? விஜய்க்கு 45 அதிகங்க. அதிமுக அப்படிப்பட்ட ஆஃபர் கொடுத்தா நமக்கு தெரியாது. 60 சீட் ஆஃபர் கொடுத்ததால போய் எங்க விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்டெஸ்டட். அப்புறம் ஒரு ப்ரூஃப் பண்ணாத ஒரு லீடருக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆனாலும் விஜயை வந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தாய்மாமன் வழியில வந்து தொடர்ச்சியா தூதுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்கிற 2 ஆப்ஷன் ஓப்பனா சொல்லிட்டேன். ஒன்று விஜய், இன்னொன்று பாஜக. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்க, விஜயை நம்பி நாம் ஒருவேளை சிக்கலுக்குள் போய்விட்டால், விஜய் வராரு பட் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 8 வருடம் கழித்து நடிகர் கமலஹாசன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். வாக்காளர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் என்பது வேறு. இந்த 2த்திற்கும் வேறுபாடு 8 வருடம் கழித்து புரிந்து கொண்டேன்னு சொன்னார்ல. ஆமா. அப்போ இதே தான் ஃபார்முலா தானே விஜய்க்கு அப்ளை ஆகும். உண்மை தானே? அப்போ விஜயை நம்பி நம்ம மோசம் போக வேண்டாம், அல்ல சிக்கலுக்குள் சிக்க வேண்டாம். பாஜக ஓட்டு இப்போ 11% வளர்ந்துருக்கு. அது ஒரு 4% மைனஸ் 8% இருக்கும், இல்லை 7% இருக்கும். ஒரு 15 லட்சம் ஓட்டு தான் வந்து ஆட்சியை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்கு மண்டலத்தில் பாஜக, தென் மாவட்டத்தில் அதிமுக வலிமையாக வந்து நம்ம பிரிந்து சேர்த்துக்கிட்டா போதும். டெல்டாவை மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 ஜோன் 3 மண்டலத்தையும் நம் கைப்பற்றினாலே அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறார். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் 2 ஆப்ஷன் விஜய் அல்லது பாஜக. இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி சொல்கிறான்னு வச்சுங்க, 110, இப்போ அவங்களே அதெல்லாம் உண்மை கிடையாது. 117 117 2 வருஷம் இதெல்லாம் வந்து உண்மையாக கிடையாது. சார் இதெல்லாம் யார் சார் கிளப்பி விடுறா? உண்மை இல்லைங்கிறீங்க, இதை கிளப்பி விடுறது யார் சார்? ஏங்க வாய்க்கு வந்து சொல்லாங்க. நீங்கள் அரசியல் என்பது வேறுங்க. விஜய்க்கு நான் கேட்குறேன், 25 மாவட்ட செயலர் போட முடியாத ஒரு கட்சி, அந்த கட்சி அந்த கட்சியை பற்றி பேசலாமா? யோசித்து பாருங்கள். விஜய்க்கு ரசிகர்கள் இருக்குது. உண்மையிலே தேர்தல் என்பது வேறு. அதை வந்து ஒரு இடைத்தேர்தலை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு பாருங்க, என் மாஸ் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? விஜயே பயந்து போயிருப்பார். தெரியாமல் நம்ம வந்து இப்படி இழுத்து விட்டாங்களே. சார் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு சார், ஒரு 18% ஒரு 20% வரைக்கும் விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்குது, நாங்கள் அதிமுகவோடு போக மாட்டோம், தனிச்சு நிற்போன்னு நம்பிக்கையோட சொல்கிறாரே சார் தந்தி டிவி பேட்டியில் பிரசாந்த் கிஷோர். 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன். நாஞ்சில் சம்பத் சொன்னார், தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா? இது யார் சொல்லணும்? விஜய் தான் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டார்? நடிகர் விஷால் சொல்கிறாரு. விஷால் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. விஜய் மீது அக்கறையோடு சொல்கிறார், பத்திரிகையாளர்களை விஜய் சந்திக்கணும். ஏன் சந்திக்க மறுக்கிறார்? இன்னைக்கு வரைக்கும் பார்க்க. 2வது ஆண்டு விழா தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது விஜய் பேசினாரா? நான் எதிர்பார்த்தது பேசலை. ஒருவேளை தொண்டர்கள் எதிர்பார்த்தது பேசினாரா? பேசலை. அப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? மும்மொழி கொள்கை பற்றி பேசுவதற்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இல்லை பெரியாரை நாங்கள் போற்றுகிறோம் வழிகாட்டி தலைவர் என்று சொல்வதற்கு சீமான் இப்படி சொன்னார் ஒரு பதிலடி தருவோம் சொல்வதற்கு ஒரு வழி இல்லை. இந்தி வேண்டாம் என்று சொல்வதற்கு
என்னெல்லாம் காரணத்தை அடுக்கணும் அதுக்கு வழி இல்லை. நிதி தர மறுக்கிற மத்திய அரசுக்கு கண்டிக்கிற ஒரு வார்த்தை ஒரு பாஜகன்னு சொல்வதற்கு வழி இல்லை. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஆளுங்கட்சி, இந்த ஆளுங்கட்சி வீழ்த்தி தவிக இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகிறது. தமிழில் பிரசாந்த் கிஷோர் பேசுவார், அவரே சொல்லிட்டார், நான் பேச வைப்பேன். ஏன் பேச சொல்ல முடியல? அதனால் விஜய் அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஆனால் தேர்தலில் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்? ஓகே, அவர் நினச்சிட்டு இருக்கார் விஜய் 165 இடங்களிலும் போட்டியிடுவர்கள் விஜய்னு நினச்சிட்டு இருக்கார். விஜய் போட்டியிடுகிற ஒருத்தர் தான் விஜய், மற்ற இடத்துல விஜய் கிடையாது. புரியுதுங்களா? அவர் 234 தனித்து நின்னா கூட அவர் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியும். 233 ரிஸ்க்கு. ஓகே, எவ்வளோ ஓட்டு வருது? 5000 10,000 15,000 தெரியாது. அதனால் அதை விட ஒரு சேஃப் ஹேண்டு பாஜகன்னு இரண்டாம் கட்டத்தில் நினைக்கிறார்கள். அதை நோக்கி பயணப்படுவதற்கு பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் நிச்சயமாக கொடுக்கப்படும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? நிச்சயமாக கொடுப்பாங்க. வேற என்ன இருக்குது? வேலுமணி அமித்ஷா சந்திப்பு கூட்டணி பற்றி தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா சார்? வேலுமணிலாம் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எடுத்துருவாங்க, செங்கோட்டையன் வந்துடுவார், இல்லை வேலுமணி வந்துடுவார். இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. யாராவது செங்கோட்டையன்கிட்ட பேட்டி கேட்டிங்களா? செங்கோட்டையன் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேட்ட ஒரே கேள்வி என்ன கேள்வி? எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக உஷாரா ரொம்ப தெளிவாக எம்ஜிஆர் படத்தை போடுங்க, ஜெயலலிதா படத்தை போடுங்கன்னார். வேறு ஏதாவது நடந்ததா? நடக்கலை. உடனே செங்கோட்டையன் வச்சு நம்ம என்னெல்லாம் விவாதம் பண்ணாங்க மக்கள். இதோ எடப்பாடி எலிமினேஷன், செங்கோட்டையன் இன்கார்பரேஷன், என்னங்க இதெல்லாம்? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு லோக்கலில் கோபியில் அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. கருப்பண்ணன் என்ற முன்னாள் அமைச்சரை வைத்துக்கொண்டு எடப்பாடி விளையாடுகிறார் என்ற ஒரே ஒரு கோபத்தின் காரணமாக செங்கோட்டையன் வெளிப்படுத்திய வார்த்தை தான் அந்த 2 வார்த்தை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நீங்கள் இந்த போஸ்ட் அடிக்கிறீங்க, அழைப்பிதழ் போடுறீங்க, எம்ஜிஆர் படம் இல்லை ஜெயலலிதா படம் சொன்னது எதுக்கு? இன்றைக்கி வரைக்கும் ஒரு 25 எம்எல்ஏ போய் ஒரு தனியாக ரகசியமாக அதை கூட்டம் போட்டார் செங்கோட்டையன் இல்லை. சசிகலா பிடியில் சிக்கி கொண்டார்னு ஒருத்தர் பேட்டி, இன்னொருத்தர் பாஜக முடிவு எடுத்து விட்டது, எடப்பாடி எடுத்து விட்டு செங்கோட்டையன் தலைமையில் அமர்த்த போகிறார்கள். அதெல்லாம் பொய், சுத்த ஹம்பக், நம்பவே நம்பாதீங்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் சார், வேலுமணி மகனுடைய திருமணம். பொதுவாக கட்சிக்காரர்கள் திருமணம் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த கட்சி தலைவர் தாலி எடுத்து கொடுத்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. அப்பேற்பட்ட சம்பவம் வேலுமணி வீட்டு திருமணத்தில் நம்மளால் பார்க்க முடியல. ஆனாலும் ரிசப்ஷனில் எடப்பாடி தலைமையில் கல்யாணம்ங்கிற போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு வேலுமணி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அன்னைக்கு சேலத்தில் தான் இருந்திருக்காரு எடப்பாடி. ஏன் சார் வேலுமணி வீட்டு திருமணத்துக்கு அவர் போகல? அதாவது எப்படி ஒன்றா நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். ஒரு செய்தியோட தலைப்பு இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு பல கோணங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கல்யாணமும் அன்று நடந்த, அதுக்கு முதல் நாள் நடந்த திருமண வரவேற்பில் பார்த்தீங்கன்னா மத்தியானமே விருந்து போட்டார். பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல் நாள் மதியம் போனாங்க. அன்று இரவு கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. கல்யாணம் தமிழிசை வந்தார், அண்ணாமலை வந்தார், எல்லாம் ஓகே. ஆனால் கொடிசிய அரங்கில் 10ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் திருமண வரவேற்புன்னு என்றைக்கோ முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு வரத அவர் தேதி கொடுத்தாரு. அதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேனியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார், உங்களுக்கே தெரியும். அந்த திருமண வரவேற்பில் எடப்பாடியுடைய மனைவி மகன் கலந்து கொண்டார்கள். முதல் நாள் நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த. சரிங்களா? சரி, இன்னொன்று சொல்லட்டுமா? ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏதோ எடப்பாடி வேலுமணியுடைய திருமணத்தை புறக்கணித்து விட்டார், அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கலந்துக்கல, ஏதோ கோபமாக இருக்கார், அப்படிலாம் கிடையாது. அமித்ஷாவுக்கு பத்திரிகை வைக்கிறத சொல்லாமலாம் செய்யலை. அண்ணாமலை வரப்போகிறார், தமிழிசை வரப்போகிறார்னு எடப்பாடிக்கு தெரியாமலாம் இல்லை. நீங்கள் மறுநாள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பேசினார் என்பதெல்லாம் கொஞ்ச நாள் வரும். அதாவது இப்படி இட்டு கட்டி பேசுவதால் என்ன பலன் இருக்கு? ஒரு நிகழ்ச்சிக்கு போகலன்னு வேலுமணி மீது எடப்பாடி கோபமாக இருக்கிறார்,
அதிருப்திக்கும் எதுவுமே இல்லைங்கிறீங்களா சார்? சத்தியமாக ஒரு பொட்டு கூட கிடையாது, ஒரு பொட்டு கூட கிடையாதுங்க. எடப்பாடிக்கு தெரிந்துதான் வேலுமணி அவர்கள் ஈஷாவில் அமித்ஷாவை பார்த்தாரா? நிச்சயமாக 100% அவர்கிட்ட அனுமதி வாங்கிவிட்டு தான் பத்திரிக்கை கொடுத்தாரு. அங்கே போய் தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசுந்து, பையனை கூட்டிக்கிட்டு போய் தனி அறையில் ஒரு 10 நிமிஷம் பத்திரிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் வந்ததெல்லாம் வெளிப்படையாக எல்லாம் சொல்லிட்டாரு. எதுவும் ஒன்றும் மறைக்கவே இல்லை. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் உண்மை. இதில் வந்து எஸ்பி வேலுமணி இப்போ எடப்பாடி எதிர்த்து என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கப்பா. பாஜகவுக்கு ஒத்துசைவான ஒரு தலைவர் போட்டால் அவங்களுக்கு நல்லது தானே பாஜக நினைக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இதே அமித்ஷா வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம்லாம் போய் சொன்னாங்களே அண்ணாமலை மாற்றி விடுங்கள்னு, அந்த கருத்தில் இப்போ கல்யாணத்தை கூப்பிட்டார்ல எஸ்பி வேலுமணி. ஆமாம், அண்ணாமலை போய் தேடி பத்திரிக்கை கொடுத்து வரவேற்றார்ல, அதே எஸ்பி வேலுமணி அமித்ஷா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போது கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறோம், தயவுசெய்து அண்ணாமலையை மாற்றுங்க, இதான் சொல்லியிருக்காரு. ஓ, அண்ணாமலையை மாற்றுங்கிற டிமாண்ட் தான் கன்வின்ஸ் பண்ணுறாரு. நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருகிறோம், ஆனால் அண்ணாமலை இருக்கக்கூடாது, அண்ணாமலை மாற்றுங்க. அண்ணாமலை மாற்றினா எங்களுக்கு சகஜமாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு டாலஸ்ட் லீடராக பாஜக வளர்ந்துட்டார், அவர் போனால் ஒரு ஓட் பேங்க் சரிவு ஏற்படும் என்று ஒரு பயமும் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் யார் தலைவர் என்பதை விட இந்தியா முழுவதும் ஒரு 25 மாநிலத்தில் இன்னும் தலைவர் போடல, நேஷனல் பிரசிடென்ட்டே போடல. இன்னும் ஒரு 10-20 நாள் தள்ளி போகிறாங்க, ஏப்ரலுக்கு மேலே போகுங்கிறாங்க. ரெண்டாவது, டெல்லியில் ஒரு தனி அலுவலகத்தை அங்கே பார்த்து கொண்டிருப்பதா தகவல். அண்ணாமலைக்கு ஒருவேளை தலைவராக தொடர்வார் என்று நான் நம்புகிறேன். 99.9% அவர் தான் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற வாய்ப்பு ஆப்ஷன் இல்லை. நயினார் வர வாய்ப்பு இருக்கா தெரியல, வானதி வருவாரா தெரியல, இல்லை வேற ஏதாவது புதிய நபர் வருவாங்களா தெரியல. ஏனென்றால் மீண்டும் ஒரு தலித் தலைவரை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அது முருகன் ஏற்கனவே இருந்துட்டு போயிட்டார். புதுசாக ஒரு பெண் தலைவரை, தலித் தலைவரை கொண்டு வரணும்லாம் முயற்சி பண்ணாங்க. யார் சார்? அந்த வேலூர் முன்னாள் மேயரா? ஆமாம், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற அமைப்பு செயலாளர் கேசவ நாயகம் கடுமையான முயற்சி எடுத்ததாக தகவல். ஆனால் அதையும் வந்து கடைசியில் ட்ராப் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போது வட மாவட்டத்தில் ஒரு பெரிய ஜாதிய பலம் கொண்ட ஒரு கட்சி வன்னியர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியிலேருந்து கூட ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாமான்னு கூட ஒரு தேர்வு இருக்குது. பட் இன்னும் அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல. பாமகவில் இருந்தா பாட்டாளி மக்கள் வன்னியர் சமுதாயத்திலிருந்து அந்த 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 கட்சி கொண்டு வந்தாலும், கூட்டணிக்கு வந்தாலும், அங்கே இருக்கிற ஒரு வட மாவட்டத்தை பேலன்ஸ் பண்ணுகிற அளவுக்கு ஏற்கனவே கொங்கு மண்டலத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாகிவிட்டது அண்ணாமலை. ஏற்கனவே வந்து தென் மண்டலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடார் சமூகத்துக்கு 2 முறை கொடுத்தாகிவிட்டது. தமிழிசை பொன்னார் கொடுத்து விட்டது. இப்போ ஒன்று நயினார் கொடுக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வட மாவட்டத்தில் வன்னியர் அமைப்புக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். ஏற்கனவே பேசி இருக்கிறார்கள், எந்த முடிவும் எட்டப்படவில்லை. வட மாவட்டம்னா அந்த வழக்கறிஞரா சார்? தெரியல, யாருன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் தகவல் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இவர் மாற்றப்படுகிறாருன்னு வச்சுங்களேன், அதிமுக அட்வான்டேஜ் அதிகம். ஓகே. இப்போ அந்த ஃபைல் வந்து மோடி கிட்ட இருக்குது, மோடி தான் முடிவு பண்ணணும். கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியா சார்? அண்ணாமலை மாற்றப்படவில்லை என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதி நாம் எடுத்துக்கலாமா? பாஜக விடாது, எப்படியாவது அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ரெண்டாவது, விஜயை மிரட்டி தனியாக ஒரு அணி அமைக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். எடப்பாடிக்கு அண்ணாமலை மீது ஒரு அவர்ஷன் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. வேலுமணியும் இதை தான் வந்து அமித்ஷா கிட்ட சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திருமணத்துக்கு அண்ணாமலை வராரு. அதிமுகவுடைய முன்னணி பிரமுகர்கள் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி, கை கொடுக்கையெல்லாம் முட்டி மோதுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை மீது அவர்ஷன் இருக்கு, இருந்தாலும் அவருக்கு ஒரு ராஜ மரியாதை, ஒரு ராஜ வரவேற்பு வேலுமணி வீட்டு திருமணத்தில் கிடச்சிருக்கே சார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு தனிப்பட்ட அண்ணாமலையை பார்த்து யாரும் கை கொடுத்து வரவேற்கல, சிரிக்கல, பேசலை. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அதே மாநில தலைவர் தான் சார் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி மோசமாக பேசியிருக்காரு, அண்ணாவை பற்றி சரிங்க. ஒரு பொது நிகழ்ச்சியில் திருமண வரவேற்பில் நீங்கள் எப்படி போய் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை யாராவது பிடிச்சி உழுக்க முடியுமா? அப்படி பேசுறேன்னு ஏங்க, இதெல்லாம் வந்து அரசியல் எல்லாம் சகஜம். திட்டிக் கொள்வதும் சேர்ந்து கொள்வதும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்த ஒரு காளிமுத்து, பரிதி, இந்த 2 பேரையும் ஜெயலலிதா சேர்த்துக்கலையா?
சபாநாயகர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்புறம் காளிமுத்து அவர்கள். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு வேளை இப்படி வச்சுங்க, அண்ணாமலை மாற்றப்படவில்லை. எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பதவியேற்பு விழாவில் அமித்ஷா வந்து தமிழிசை அவர்கள் கூப்பிட்டு பேசினார். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதுக்கு அண்ணாமலை கிட்ட போய் சண்டை போடுறீங்க, நாங்கள் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒருவர் போங்கன்னாரு. அண்ணாமலை போனாரா? போனார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்புக்கு பின்னால் தமிழிசை வீட்டுக்கு யார் போனார்? அண்ணாமலை போனார். எங்கிருந்து வந்த உத்தரவு? டெல்லியில இருந்து வந்த உத்தரவு, அமித்ஷா போட்ட உத்தரவு. ஒரு சீனியரை எப்படி மதிக்கணும் போய் மதிங்கன்ட்டார்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்றுங்கண்ணா, நாளைக்கு அமித்ஷா சொன்னாலோ மோடி சொன்னாலோ அண்ணாமலை சேலத்துக்கு போய் எடப்பாடி வீட்டில் டீ குடிச்சிட்டு வெளியே வந்து அண்ணங்கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டேன்னு கூட சொல்வார். ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கு இப்பயே ஏற்பட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஓகே. ஏனென்றால் நீங்கள் கடைசி நேரத்தில் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பாஜக அதிமுக கூட்டணி என்று மேடை ஏறினால் அது வந்து ஒட்டாத கூட்டணியாகவே இருக்கும். சரி. அதனால் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே திமுகவை எதிர்த்து, திமுக ஆட்சி எதிர்த்து 2 கட்சி மேடை போட்டு பேசினால் மக்களிடம் ஒரு புதிய பார்வை ஏற்படும். பரவாயில்ல, 2026 பாஜகவுடன் கூட்டணியில் என்று சொல்கிற எடப்பாடி தான் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்றது எப்போது மறையும்? இப்பயே மறைஞ்சிடும். இப்போ சேர்ந்துட்டீங்கன்னா, இப்பயே மேடை ஏறிட்டீங்கன்னா போக 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 டிசம்பர் ஜனவரியில் மறைஞ்சிடும். நீங்கள் ஜனவரி மாதம் சேர்ந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஜெல்லாக மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்திற்காக தான் பாஜக வலிந்து அதிமுகவுடன் இப்போதே கூட்டணிக்காக ஓடி வருகிறது. ஓகே சார். 2021 தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி சீட்டு பேரம் எங்கே ஆரம்பித்தாங்க உங்களுக்கே நம்பர் நல்லாவே தெரியும். 90ல் ஆரம்பித்தாங்க, எங்கே வந்து முடிஞ்சது 30க்குள்ளார வந்து எடப்பாடி சுருக்கிட்டாரு. இப்போது அதிமுக ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்காங்க. ஒரு 23% ஓட்டு இருக்குது. 44லேருந்து 23க்கு சரிஞ்சிருக்காங்க. பாஜக கொஞ்சம் அட்வான்டேஜ் ஏறி வந்திருக்காங்க. என்டிஏ கூட்டணி ஒரு 18% வரைக்கும் ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க. பாஜக தனிப்பட்ட ரீதியில் ஒரு 11% ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீட்டு ஏகப்பட்ட சீட்டு கேட்பாங்களே, அதுக்கு அதிமுக தலைமை ஒத்துக்கொள்ளுமா? லாஸ்ட் டைமே 90 கேட்டாங்க. இப்போ விஜய் மாதிரி இப்போ பாதிக்கு பாதி கேட்டாங்கன்னா என்ன எடப்பாடி பண்ணுவார்? டைரெக்டாக கேளுங்களேன். கூட்டணி ஆட்சி வருமா, பாஜக வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்குமான்னு கேளுங்களேன். அதிகமாக சீட்டு கேட்குறதுலாம் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் 2021 இருக்கிற அதிமுகவும் இப்போது அதிமுக பலவீனம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எடப்பாடியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஒன்று சொல்லிட்டுங்களா, கண்டிப்பாக பாஜக இந்த முறை அதிமுக கூட்டணி வைக்கிற பட்சத்தில், கூட்டணி ஏற்பட்டால், இதெல்லாம் நம்ம சந்தேகத்தோடு தான் பேசுகிறோம், ஏற்பட்டால் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி என்பதை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று பாஜக விரும்பும். பாட்டாளி மக்கள் கட்சி சும்மா இருக்குமா? அவங்களுமே பேச ஆரம்பிச்சு, அவங்களும் கூட்டணி கட்சின்றாங்க. 2026 என்பது கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிற சூழல்ல, சரி முன்கூட்டியே நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சு வச்சிங்களேன், அந்த கூட்டணி ஜெயிக்காது. என்னோட தனிப்பட்ட கருத்து. கரெக்ட். நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று அதிமுக அறிவித்தால் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி, துணை முதல்வர் கொடுப்போம், 4 அமைச்சர் கொடுப்போம் முதலே அறிவிச்சிங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஓட்டே விடாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சித்தாந்தம் எடுபடுமான்னு தெரியாது. ஒருவேளை அது வந்து அந்த வாக்குறுதி தோற்று போகிற வாக்குறுதியாக அமைந்து விட்டால் அது சிக்கலாக போகும். எனவே தேர்தலுக்கு பின்னாடி இதை பார்த்துக்கலாம், இந்த ஒப்பந்தத்தை பேசிக்கலாம் நினைப்பாங்க. தவிர முன்னாடிலாம் நீங்கள் சீட்டு கேட்குறதுலாம் இல்லை. 50 சீட்டு கேட்கலாம், 60 சீட்டு கேட்கலாம், நாங்கள் 17% சொல்லலாம், எல்லாம் ரைட்டு. ஜெயிச்சிங்களா? 4 எம்எல்ஏ. நான் 21 விடுங்க, இந்த தனியாக போய் நின்னீங்களா பாஜக, ஜெயிச்சிங்களா? இல்லை. அப்புறம் நீங்கள் அதிமுக வந்து நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது 35 அப்படிலாம் கிடையாது. இப்போது 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல, எதிர்கட்சி அந்தஸ்து வரலங்க. 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல் வரிசை ஜெயிக்குது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக வந்து அந்த கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து வரல, அதுக்காக திமுக வந்து நைந்து போன கட்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு வந்து அதிமுக பலகீனமாக இருப்பது எடப்பாடிக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும், பாஜக தெரியும். அதற்காக வந்து எங்களுக்கு வந்து 60 தொகுதிக்கு இன்னும் கொடுத்துருவாங்க. 60 தொகுதியில் இன்னும் ஆள் இருக்கா? பாஜக வளர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்ளும். 60 தொகுதியில் வெயிட்டான ஆள் இருக்காங்களா? 60ல் 35 தொகுதி வந்து திமுக ஜெயிச்சிடும். நீங்கள் பாஜக போட்டியிடுகிற அத்தனை தொகுதிகளுக்கும் திமுக லட்டு மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிற பட்சத்தில்
அதனால் நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஓகே சார். ராஜ்யசபா சீட்டு வேற அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. தேமுதிகவுக்கு நாங்கள் கொடுப்போன்னு சொல்லவே இல்லைன்னு எடப்பாடி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஒரு ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கே, இன்னொரு ராஜ்யசபா சீட்டு யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்குது? பாமகவும் அந்த ராஜ்யசபா சீட்டு வேணும்னு கேட்பதாக தகவல். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட கூட்டணி வந்துருவோன்னு சொல்லியிருப்பதாக தகவல். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? இதில் தெளிவாக வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் சொல்லிட்டார். யார் யாரோ சொல்வதை கேட்டு எங்கிட்ட இந்த கேள்வி கேட்காதீங்கன்றார். அப்போது இந்த கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது தேமுதிகவுக்கு கையெழுத்து போட்டு எதுவும் கொடுக்கலன்னு தெரியுதா? பாயிண்ட் நம்பர் 1. அந்த அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து தேர்தல் கூட்டணியின் போதே இந்த ஒப்பந்தம் முடிவாகி விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் லெட்டர் இருந்தால் நேற்றுக்கு அந்த அம்மா காமிச்சிட்ருப்பாங்க. ஒருவேளை அப்போ வெளியிட்டிருப்பாங்க. பத்திரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எழுதி வாங்குகிற பழக்கம். வேறு எந்த கட்சியும் எழுதி வாங்குகிற பழக்கம் இல்லை. ஒப்பந்தம் போடுவது ராஜ்யசபா கொடுக்கணும்னு போடுற ஒப்பந்தம் தான். டிஎம்கேல எழுதி வாங்கினாங்களா தெரியல, ஒரு எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. அது வந்து அன்அக்ரிமெண்ட், எழுதப்படாத ஒப்பந்தமாக இருக்கலாம். ஆனால் தேமுதிக கேட்டதாக அல்லது வந்து இவர் சொன்னதாக இருந்தால் எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்கள நோக்கடிக்கணும்னு எடப்பாடிக்கு அவசியமே இல்லையே. அப்போது இதில் அதிமுகவில் ஒரு விஷயம் தெளிவாகுது. ராஜ்யசபா வந்து இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு 4-5 ஓட்டு குறையுது. ஆமாம். அப்படி இருக்கிற சூழலில் அந்த இரண்டாவது வேட்பாளர் யார் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும், எடப்பாடி தான் முடிவு செய்ய போகிறார். அந்த ஃபர்ஸ்ட் வேட்பாளர் யாரா சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? அதிமுக கூட ஒரு பல்வேறு போட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. செம்மலை அவர்கள் போட்டி போடுறாரு, விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டி போடுறாரு, ஜெயக்குமார் அவர்கள் போட்டி போடுறாருன்னு ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. அந்த ஒரு ராஜ்யசபா சீட் யாருக்கு போக வாய்ப்பு இருக்குது அதிமுகவில்? இல்லை, 1-2 முடிவு இல்லை, ரெண்டுமே அவங்களுக்கு அதிமுக வாய்ப்பு இருக்குது. அது பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடலாம். ஆனால் 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, பாஜக வேறு இருக்காங்க, பாஜக இருக்காங்க, யாருக்கா போட்டுறோம். அது 2வது எம்எல்ஏ டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க, திமுக டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ 2வது வந்து அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு போட்டியிடுறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்போ அதிமுக தான் 34 ஓட்டில் 31 ஓட்டு 30 ஓட்டுக்கு கிடைக்கிற அளவுக்கு அதிமுக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க. பட் அது இப்போ நம்ம சொல்ல முடியாது, யாருக்கு என்னென்னலாம் சொல்ல முடியாது. ஓகே, தென் மாவட்டத்துக்கு ஒரு ராஜ்யசபா யாராவது ஒருத்தர் கொடுத்தா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஓபிஎஸ் அந்த பாதிப்பு இருக்குல்ல, முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்காக தென் மாவட்டத்திற்கு யாருக்கா ஒன்று கொடுக்கலாம். இன்னொன்று யாருக்கு கொடுப்பாரு நமக்கு தெரியாது. ஓகே சார். திமுக கூட்டணிக்குள்ளேயும் அந்த ராஜ்யசபா என்பது ரொம்ப ஒரு தீவிரமாக பேசப்பட்டு இருக்கு. கமலுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, வைகோ மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? எனக்கு தெரிந்து வைகோ மீண்டும் கேட்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது ஒரு நடை உடை பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் கேட்காம இருந்துட்டு இப்போ கேட்குற வாய்ப்பு இருக்கலாம். பட் எனக்கு தெரிந்தவரை எல்லா கட்சிக்கும் வந்து லோக்சபாவில் 2 சீட் கொடுத்தாங்க கூட்டணி கட்சி. ஆமாம், மதிமுக 1 தான் கொடுத்தாங்க. காரணம் வைகோ வந்து ராஜ்யசபாவில் இருக்காருன்னு. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் திமுகவிலே ஏகப்பட்ட அடிதடி இருக்கும். 4 சீட்டில் 1 கமலுக்கு போயிடுச்சு, மீதி இருக்கிற 3க்கு கண்டிப்பாக அதில் ஏற்கனவே வில்சன் வந்து கண்டினியூ ஆவார். வில்சன் எப்படியும் விட மாட்டார். அடுத்து வந்து அப்துல்லா இருக்கார். அப்துல்லா வந்து ஷார்ட் பீரியட் 3 வருஷம் தான் இருந்தார். அவர் மீண்டும் கேட்கலாம், அல்லது அவர் வந்து தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகிற ஆட்சியில் அமைச்சரான விருப்பப்பட்டால் எம்எல்ஏக்கு நிற்கலாம், இந்த எம்பி விட்டு தரலாம். இதை தவிர குடும்ப உறுப்பினர்களே திமுகவில் எம்பி ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு பரபரப்பு பேச்சு வருகிறது. நமக்கு தெரியல. அண்ணன் தன்னுடைய பேரனோட போய் பார்த்துருக்காரு, அப்படி இது யாருக்குன்னு தெரியாது. குடும்பத்தில் யாருக்குன்னா கொடுக்கலாம், முதலமைச்சரோட டிஸ்கிரிப்ஷன் எஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார், திமுக கூட்டணி உறுதியோடு பயணித்தால் ஒரு ஆச்சரியக்குறியோடு தான் போட்டு வச்சு பேசினீங்க. ஏன் சார் முதல்வருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்ட மேடையில் எல்லாருமே இருந்து மீண்டும் திமுக ஆட்சி மலரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆச்சரியம் தேவைதானா சார்? இப்போ மேடையில் ரொம்ப சிறப்பாக பேசுனது, வீராவேசமாக பேசுனது யார் தெரியுமா? திருமா சார். இல்லை, அவருக்கு மேலே திரும்ப பேசினார். நான் தப்பாக சொல்ல, அவரை விட வீரமாக பேசினார். நான் முழுசாக பார்த்தால சொல்கிறேன். வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் மேடையில் பேசுகிறதுக்கும் பின்னாடி புலம்புறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு போய் தனிப்பட்ட பேட்டி தெரியும். மேடையில் அப்படி பேசினார்ல, மேடை இறங்கின பிறகு எவ்வளோ புலம்புனாருன்னு திமுககாரங்கிட்டே கேளுங்க. அவ்வளோ புலம்பியிருக்கார்.
அவருக்கு வந்து சரியான மதிப்பு இல்லை. அவருக்கு வந்து மீண்டும் ஒரு எம்எல்ஏ தருவாங்களா, 2 எம்எல்ஏ தர போகிறாங்களா? இதில் நீங்கள் திரும்ப சொன்னீங்களே, எனக்கு தெரிந்து திமுகவில் இப்போ கூட்டணி ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகமாக பலனடையக்கூடிய ஒரே தலைவர், ஒரே கட்சி திருமாவட்டம். இந்த முறை கூடுதலாக சீட்டு வாங்கக்கூடிய ஒரே தகுதி கட்சிக்கு. ஆமாம், எப்படியாவது மிரட்டி உருட்டிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபர் அதிகம். விஜய் பக்கம் ஆஃபர் இருக்கும், அதிமுக பக்கம் ஆஃபர் இருக்கும். இப்போ காங்கிரஸுக்கு வந்து சிக்கல், நெருக்கடி இருக்கும். நான் திரும்ப அதுக்காக அதிமுக போவார்னு சொல்ல, ஆஃபர் நீங்கள் 6க்கு பதில் 12 கொடுக்குறோன்னு வச்சுங்க. கண்டிப்பாக இந்த முறை அதிக சீட்டு பெறுகிற கட்சி விசிக என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் கூட்டணி பலமாக இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஜவாஹிருல்லா அண்டு வேல்முருகன், இந்த 2 பேரும் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.